ஜீவித்தாரை முதலில் கொண்டுள்ள விவாதமாக ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்ற அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீசே பூட்டிவிட்டு பெரும் கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கி அழகெரிக்குகின்ற நிமல வேணி வேர்த்தழுக முகம் பார்த்தி அந்நாள் வந்தி மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் ஓடும் பாடசாலையின் 4வது ஆண்டு துவக்க விழா இன்றைய தினத்திற்கு முடிவு நிலைக்கு வந்திருக்குது. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அடுத்து இவ்வளோ நேரம் அண்ணாங்கள்லாம் வந்து செவியமது கொடுத்தாங்களா, அடுத்து வாய்க்கு உணவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாருக்கும் பசிக்குது இல்லை இல்லையா? இப்போ பேசலாமா? அப்போ சரி, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி. இவர் என்னப்பா போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இங்கே வேற பசிக்குது அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கூடாது. அதுக்காக நான் ரொம்ப நேரமும் பேச மாட்டேன், நேரமும் இல்லை. போன சபையில் எனக்கு பேசவே வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு மக்களை திரட்டி கொண்டு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் பண்டமாற்று முறை நடக்குதுல்ல, அது மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பொய்யெல்லாம் தானாக போயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா அது உடனே உடனே போகாது இல்லையா? தெய்வம் பாட்டு எழுதியிருக்காங்கல்ல, அரக்கி அரக்கர் விலக்கி துலக்கி ஆக்கும் அனந்தர்கள். தெய்வம் அவங்கள ஆக்குனாங்க, அவங்க நம்மள ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்கன்னா அந்த ஒரே ஒரு வாசகம்தான், ஆண்டவர்களின் வாய்மைக்குள் ஆகி விடுவதே ஒன்றே உன் வேலை. எதை விட்டா அவங்க வாய்மைக்குள்ள ஆகலாம்? பொய்யை விட்டா அவங்களுக்குள்ள போகலாம். பொய்யை விடணும்னா அவங்க வாய்மை நமக்குள்ள போகணும். அதை நாம பெறத்துக்காக வேண்டிதான் இங்க வந்திருக்கிறோங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோமா? வருஷத்துக்கு ஒரு நாள், மாசம் மாசம் நடக்கிறது வேற. ஆரம்பமே விழாவா தான் ஆரம்பிச்சது பாவூர் சத்திரம். தெய்வம் அவங்களுடைய அருள் அது. அந்த உத்வேகம், செய் உத்தரவு. இன்னைக்கு காலையில இருக்க இருக்க சூரியன் எப்படி விறுவிறுன்னு வேகத்துல போகும்போது உச்சி சுருன்னு தான் அந்த மாதிரி கூட்டம் பெருகிடுச்சு சபை நிறைய.
மகிழ்ச்சி. இத எல்லார் உள்ளத்திலே இருந்து தெய்வம் பார்த்துன்னு தானே இருப்பாங்க. பரவாயில்ல, பட்ட பாட்டுக்கு கொஞ்சமாச்சும் கூலி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பேசுறாங்க பாருங்க. அவங்களுக்கும் ஒரு ஆவல். பரவாயில்ல, எவ்வளவு கூட்டம் வருது. இது நம்மளோடது பாடா கிடையாது. நம்மளை பிடிச்சி அவங்க தான் இழுத்துன்னு வந்தாங்க. அப்பவும் அவங்க தான், இப்பவும் அவங்க தான், எப்பவுமே அவங்க தான். தள்ளி தர தர வென்றீழுக்க வென்றீழுக்க தட்டு தடும் மாறிய விழிக்க. என்னமோ சொன்னார்ப்பா, வந்து உட்காந்தா ஒன்றும் புரியல, மெய் வழிங்கிறாங்க. பார்த்தா ஒரே தலப்பா கூட்டமா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பெண்கள் எல்லாம் முக்காடு போட்டு இருக்கிறாங்க. புதுசா வரவங்க புரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தா அது தன்னதுன்னு புரியும். தன் அது, அதுதான் நமக்கு தருது. எதை எதை தருது? மரணமில்லா வாழ்க்கை. இப்ப எல்லா வகையிலையும் பேசியிருப்போம். தெய்வம் அந்த நேரத்துல அவங்க திருவாக்குல பேசுறாங்க. ஆனா நம்பினாங்களா? நம்பலையே. பார்த்தாங்க, எழுதுனாங்க, என்னை நம்பின பேர்க்கெல்லாம் முடிவு. என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம். மீட்புங்கிறது எதிலிருந்து எதிலிருந்து மீட்கிறாங்க? எதிலிருந்து மீட்க போறாங்க? சொல்லுங்கம்மா. கல்லிடைக்குறிச்சி. அதுக்கு பேர் என்ன? எம வந்து என்ன பண்ணுவான் நம்மள? எம வந்தாக்கா நமக்கு என்ன நடக்கும்? சத்தமா சொல்லுங்க. பசிக்குதா? அப்புறம் ஏன் ஒண்ணுமே சாப்பிடாது? இவ்வளவு நேரம் உள்ள ஏறினா கும்முன்னு இருக்க வேண்டாமா? மரணம். என்னது மரணம்? அது நமக்கு உண்டா? இல்லை. ஏன் இல்லை? தெய்வத்துக்கிட்ட வந்துட்டதுனால. ஒரு பயணம் போறோம், சுல்லுன்னு வெயில் அடிக்குது, தொலை தூரத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, வேகமா போறோம். இந்த மரத்து நிழல்ல போய் நிற்கும் போது வெயிலோட தாக்கம் குறையுமா கூடுமா? எதனால? நிழல்னால. அப்ப தெய்வம் எப்படி இருக்கிறாங்க? யாருக்கு? நமக்கு அவங்க நிழலா? நம்ம தான் அவங்க நிழல். அளவில்லா வெகு காலமி பூமியில் பழமையான புராதன பூர்வீகரே. நிழற் போலதான், ஆனால் நிஜம் நாம தான் நிழற். இறைவன் மனிதனை தன் சாயலாக படைத்தான். சாயலுங்கிறது என்ன? ஜாட. அப்போ ஒரு உருவத்தினுடைய நிழல்ல பார்க்கும்போது இது இன்னாரு, இதுதான்னு சொல்ல முடியும்ல. ஒரு யானை சிலையினுடைய நிழல் கீழே அடிச்சதுன்னா இது யானைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? அது மாதிரி தானே இப்ப தன் சாயலாக இருக்கிற மனிதனை மறுபடியும் இறைவன் நிலைக்கு கொண்டு போறது யாரு அப்படின்னா அந்த இறைவனே வந்தாதான் முடியும். அதனாலதான் அளவிலா வெகு காலமி பூமியில்
பழமையான புராதன பூர்வீகர் நிழற்போலும் பிரியாதேனை ஆண்டவள், நிழற்போலும் பிரியாதேனை ஆண்டவள், தலையிலன் குரு தாழ்வாழி வாழியே. தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. தாழ்னா என்ன? தாழ் பாதம். அது தாழ், இது தாழ் பாதம். பாதத்தை தூக்கி நம்ம தலைமையில வச்சா என்ன ஆகும்? தெய்வ வாக்கியத்தில் கூட திருப்பாதம்னு சொல்லி புண்ணு பிடிச்ச காலத்துக்கு வைக்கிறான்டா தலைமையில. அது இறைவன் கூறியிருக்கிற இடம் இல்லையா? என்ன அபத்தம்னு சங்கடப்பட்டு உத்தரவு பண்ணுவாங்க. நினைவு. இப்ப நமக்கு இந்த 4 மணி நேரம் 9:45 தொடங்கி 10:45, 11:45, 12:45, 1:10 ஆயிடுச்சா? 1:10 1:15, 5 நிமிஷம் கம்மியாக தான் சொல்லுங்களேன். இத்தனை மணி நேரம் தெய்வத்தினுடைய அந்த திருத்தாள் இங்க இருக்குதா இல்லையா? தாழ்த்திரவாய் திருக்கதவே தாழ்த்திரவாய்ன்னு ஒருத்தர் பாடுறார். யாரு? திருநாகரசர். அவர் தானேப்பா பாடுறாரு. சம்பந்தாவை நீ இல்லை. இப்படிதான். அப்ப நாம எதிலிருந்து மீட்படையறதுக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா மரணம். இந்த மரணத்திலிருந்து வைக்கிறேன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல நாதி உண்டா? நமக்கு கதி உண்டா? ஆனா தெய்வம் யார் தெரியுமா? கதி பாத்திரர். அதுல நிதி இருக்கு. கதிபாத்திர நிதியர். அந்த நிதி தான் மரணத்துல இருந்து நம்மளை தப்பிக்க வைக்குது. நீ கேள் எம்முடைய சொல்லை, அது உன்னை சிவமாக்கும். சிவமாக்குறது அப்படின்னா, சிவமாக்குறதுன்னா என்ன? அமைதியா இருக்குது. புற எண்ணங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு 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 நினைவா இருக்கிறது. ஓரறிவாய் விளங்கும். அது ஆதிமான்மியத்தில் ரொம்ப அழகா தெய்வம் எழுதுவாங்க. தனக்கு தன்னுடைய குருபிரான் எப்படி செஞ்சாங்க? அதாவது ஐம்புலன்களும் ஒடுங்கி பஞ்சபொறிகளும் ஒன்று திரண்டு அப்படின்னு அந்த வாசகத்தை கொடுத்து, இது எதெல்லாம் வந்த பின்னாடி எனக்கு ஒரே அறிவு தான். என்ன அறிவு? ஆசான் என்ன உத்தரவு போடுறாங்களோ அதன்படி நடக்கிறது மட்டும்தான் என்னுடைய அறிவு. அப்படி ஆயிடுச்சு. நான் இப்போ அண்ணாங்கெல்லாம் பேசும்போது அவர் வீடு, நம்ம இருக்கிறது வாடகை வீடு நிச்சயம்தான். ஆனால் வாடகை இறைவன் கேட்கல. மொத்தமாக ஒருத்தங்கிட்ட நம்ம தான் பறி கொடுத்துட்றோம். அதனால தான் மரணம் நமக்கு ஏற்படுது. வாடகை அவர் கேட்கல. வாடகை கேட்கறது பத்தாம ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துட்றாரு நம்ம மனிதனுக்கு. ஏசின்னா என்ன? பனி, நிழல், இந்த 5 அறிவுக்கு உண்டானது விதவித வித வித விதமா படைச்சு கொடுத்துட்டார். எல்லாத்தையும் எப்படி பார்த்துட்டு வரும். பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு எல்லாம் இதுலயே லயிச்சு போயிட்டு 6வது அறிவினுடைய பயனை பற்றி நாம சிந்திக்கவே இல்லை. இப்போ பொருட்காட்சிகள்லாம் போனா ஒரு ஸ்டாலா பார்த்தோன்னு கடைசியில் டெட் எண்டுக்கு வந்துருது இல்லை, பேரு டெட் எண்டு. கடைசியில் நம்ம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தாக்கா கதை வழிச்சுக்குது, வெளியே போக முடியாது. அங்க பார்த்தா ஒருத்தன் இருக்கான், இதெல்லாம் பார்த்த இல்லை, இறைவன் படைச்சதெல்லாம் பார்த்த இல்லை, என்ன கொடுக்க போற?
என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. ஏன் இல்லை? உன் உயிர் இருக்குல்ல, எடு. கொடுக்க முடியாது. நீ என்ன கொடுக்குற? நான் எடுத்துக்கிறேன். அந்த அதிகாரம் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு இறைவன். நீ எல்லாம் என்கிட்ட வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜவாபுன்னு சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. வச்சு ஒரு தட்டு தட்டுறான். போச்சு, பிச்சுக்குது. கண்ணுலையோ மூக்குலையோ முன்பின்லையோ 9 துவாரம், 9 துவாரத்திலையும் பிச்சுக்கிட்டு. ஆனா அந்த இடத்துல நம்ம மக்கள், மெய்வழிக்குள்ள மக்களுக்கு ஒருத்தர் வராரு. அவன் கிட்ட வரத்துக்குள்ள 9ஐயும் அடைச்சி விட்டுறாரு. 9 வாசலையும் அடைச்சிட்டு எங்கிருந்து நாம வந்தோமோ அந்த வாசலை திறந்து டக்குன்னு அது உள்ள இழுத்து வச்சுக்கிறார். இது நம்மளால முடியுமா? அதுக்கு எலும்பு உருக ஊன் உருக தவம் செய்யணும். தவம் செய்யணும். அது இல்லாம அந்த எல்லைக்கு போக முடியாது. அப்படி அந்த நிலைப்பாட்டுக்கு நாம வரணும்னு சொன்னா அதை பழகிய ஒரு சர்க்குருபிரான் நமக்கு வாய்க்கணும். அப்படி வாய்ச்சது தானே இப்ப அவர் பேசினாரு, பரமனே உருவெடுத்து. நம்ம ஜெகதீஷ் அண்ணா பரமன் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. அந்த நிலையிலிருந்து நமக்காக இறங்கி வந்தாரு. திரும்ப நம்மளை அங்க கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வாக்கியத்துல தெய்வம் வந்து உத்தரவு பண்ணும்போது, பெரியவங்க வந்து உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இறங்கி வந்து பேசுவாங்க. ஆனா ஒரே எவ்வளோ அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க நீ கேட்டா உன்னை சேர்த்து கூட்டிட்டு போவாங்க, இல்லைன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனுடைய தாத்பரியம் ஒரே எவ்வளோ அவங்க எல்லைக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்கள நீ வந்து உன்னுடைய சிற்றறிவை கொண்டு நீ வந்து சீர்தூக்கி பார்த்து எடை போடாத, உன்னால முடியாது. அப்போ அவங்களுடைய துணை கொண்டு நாம நடந்தோமே ஆனால் நமக்கு என்ன இல்லை? என்ன கிடைக்காது? எது வராது? நம்மளுக்கு மரணம் வராது. அந்த மரணம் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம இப்படி உட்கார்ந்து பேசி, இவரு சும்மா ஒரு பாட்டு காஞ்சிபுரத்துல இருந்தாரு, போனை போட்டு, மாமா அந்த மாதிரி விஷயம் நீங்க வாங்கன்னு. சரிப்பா வந்துடுறேன்ப்பா, வேற எதுவுமே சொல்லல. அவரு எவ்வளவு தூரம் இருக்குது என்ன ஏதுன்னு கேட்கல. அப்புறம் ட்ரெயின்ல வந்துட்டு ஒருத்தட்ட போன்ல சொல்றாரு, எனக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாதப்பா. இவ்வளவு தூரம் வந்ததுனால தான் கைலாசம் பக்கமா போச்சு. கன்னியாகுமரி காவல் கிணறு 100 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்ததுனால தான் லேட்டா வந்தாலும் தெய்வத்தினுடைய வசனங்கள் நம்ம காதுல போச்சு. தெய்வம் பக்கமா வருவாங்க. ஒன்றை விட்டாதான் ஒன்றை பிடிக்க முடியும். ஆனா தெய்வம் இப்ப அவர் தான் எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன், கடைசியில் நீ அதெல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. நல்லா 15 நிமிஷம் பேசினாரு, நறுக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த சிறப்பு தெய்வத்தினால மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேற ஒருத்தர்கிட்ட அந்த அதிகாரம் வழங்கப்பெறவில்லை. ஏன்? அவங்கள மாதிரி யாரும் தவம் பண்ண, அவங்கள மாதிரி யாரும் தவம் பண்ணவில்லை. இன்றைய பொழுதளவுக்கு இந்த நேரமும் தவத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அடக்கம் நடக்குது. அடக்கத்தை பார்த்தவங்களுக்கும் அடக்கம் நடக்குது. நம்பினா அடக்கம் 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 என்பார், அடக்கம் அருந்திலர். அப்ப அந்த அடக்கத்தை வந்து மடக்கி பிடிக்க தெரிஞ்சவர் யாருன்னாக்கா நம்ம தெய்வத்தோட பிள்ளைங்க தான் அனந்தர் ஆனது அப்படின்னு எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தெய்வம் புரிய வச்சுட்டாங்க. ஆனா மரணம்ங்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை நாம பெற்று அவங்களுடைய வழியில போகணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளா நம்ம வச்சுக்கணும். உலக வாழ்க்கை தேவைதான், அதுல வாழ்ந்துக்கோ, வேணானே சொல்லலையே. அவங்க தான் திருப்பி கொடுத்துட்டாங்களே எல்லாத்தையும். உடல் பொருள் ஆவி தத்தம் செய்து பெற வேண்டிய அந்த அரும்பொருளை எந்த விதமான பிரயாசையும் பாடும் இல்லாம இந்த வச்சுக்கோ,
ஆனா கேட்டாங்க. யாருக்கு? அண்ணாக்கெல்லாம். ஏங்க அண்ணா, செல்வகொன்ற அண்ணா, அண்ணா உபதேசத்தப்ப முக்கூறு கத்தி வச்சு உடல் பொருள் ஆவியெல்லாம் சத்தம் பண்ணி தானே கொடுத்தீங்க. ஆனா மறுநாள் ஊருக்கு போயிட்டு வரேன் தெய்வம்னு உத்தரவு கேட்டாங்க. சரி, நேத்தாண்டா எல்லாத்தையும் சத்தம் பண்ணா, இன்னைக்கு போயிட்டு வரேன்னு கேட்கிறேன். சரி, போயிட்டு வா. அப்போ அது என்னாச்சு? பேருக்காக. ஆனா அது எப்போ வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு உத்தரவு இருக்குது. ஆகையினால இப்ப நம்ம நேரம் சரியா போச்சு. தலைப்பே இன்னைக்கு மரணம் தான். ஏன் அப்படின்னா, மரணத்துக்கு பயப்படாத யாருன்னா இருக்கிறாங்களா? காலையில் வாக்கியத்தில் என்ன போட்டாங்க? உத்தரவுல என்ன பேசுறாங்க? கடைசியா முடிக்கும் போது தெய்வம் எதற்குன்னு கேட்டாங்க. ஏன்னா என்ன வாக்கியம் போட்டாங்கன்னு கேட்டா டக்குன்னு சொல்ல தெரியாது. இந்த கேள்வி இப்ப கேட்கவும் முடியாது. அடுத்த மாசம் சபையில வரும்போது கேட்கிறேன். தெய்வம் எதற்குன்னு அந்த வாக்கியத்தை ஆரம்பிச்சு கடைசியில ஒரு ஆட்டுக்குட்டி கிட்ட ஒரு அருவாள்ல புல்ல சுத்தி கொடுத்தா அது தின்னும். ஆனா சொல்றோம், அது காதல விழுற மாதிரி, இந்த அருவாளால தான் உன்னை வெட்ட போறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஆடு என்ன பண்ணுன்னா புல்லு திங்கிறது தான் வருமே தவிர, ஐயோ இவனை கொல்ல போறான்னு, நம்மளுக்கு இதுதானே வெட்ட போறான்னு பாய்ந்து ஓடுறதுக்கு எத்தனிக்காது. ஆனா ஒரு மனிதனுக்கு ஜாடையாக மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, நம்மள அந்த பக்கம் போனா அடிச்சு கொல்ல போறான்னு தெரிஞ்சா அடுத்த பக்கம் ஓடி போயிடும். அதுக்கு உறுதுணையா இருக்கிறது எது இவங்கிட்ட? என்னங்க? காது கேட்கலுங்க, செவிடா போச்சு, பனி ஜாஸ்தி. சத்தமா சொல்லுங்களேன். அறிவு. அந்த அறிவு யார் கொடுத்தாங்க? இறைவன் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? இறைவன் அதை இனாமா கொடுத்திருக்கிறாரு. அறிவதனை கண்டு அறியணும். யார அறியணும்? இறைவனை அறியணும். அப்ப அந்த இறைவனை அறிவதற்கு தரப்பட்ட அந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இந்த உலக வாழ்க்கையை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அந்த அறிவை கொண்டுதான் இந்த உலகத்தையே இந்த பொட்டிக்குள்ள அடைக்க வச்சுட்டோம். இந்த பொட்டிக்குள்ள இருந்து உலகம் பூரா பரப்புது. துணுண்டு பொட்டி, வத்திப்பட்டி மாதிரி, வத்திப்பட்டியோட 4 வத்திப்பட்டி சைஸுக்கு இருக்குது. இதுல என்ன பண்ணிட்டான்? உலகத்தை அடக்கிட்டான். இதுல இருந்து மறுபடியும் உலகத்துக்கு பரப்புறான். அப்போ மனிதனுடைய அறிவினுடைய கூறு என்ன? அதே அறிவை பயன்படுத்தி மரணத்தை ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு அவன் ஏன் வரல அப்படின்னா, மரணத்தினுடைய கூறு தெரியாது. அது எப்பேற்பட்டதுன்றது தெய்வம் தான் அவருக்கு உத்தரவு பண்றாங்க. ஒரு சூட்டு கருக்கருவால நெஞ்சில வச்சு அறுத்தா எப்படி, அதாவது பழுத்த காய்ச்சின கருக்கருவா அறுத்தா எப்படி இருக்கும்? அதை விட பன்மடங்கு வாதனையுடையது மரணம். அதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் தெய்வம் அவதாரம் பண்ணாங்க. அதை பத்தி ஆதிமான்மயத்துல ஆரம்ப பிரச்சார படலத்துல பேசுறாங்க. அனந்தங்கோடி காலம் எல்லாம், யாரு? நாம. அனந்தங்கோடி காலம் எல்லாம் அழிநரகத்திலே அயராது தங்கி தரிப்பிருப்பதற்கு பிரயாண கோலம் பூண்டெழுந்து செல்லும் அமளி அவஸ்தை மிகுந்த மரண முதல் வாசற்படியை குறித்து. மரணம்னா என்ன? அதுதான் கற்பாந்த கோடி கால நரக அவஸ்தைக்குள்ள நம்மளை கொண்டு போய் தள்ளுறது மரணம். மரணத்திற்கு பொருள்னா இதுதான் தெய்வம் கொடுக்கிறது. அனந்தங்கோடி காலம் எல்லாம் அழிநரகத்திலே அயராது தங்கி, ஓய்வே கிடையாது. உத்தரவு பண்றாங்களே நரகத்தை பத்தி பேசும்போது, அங்க பேரே நரகம் என்றால் அங்கு தின்பதற்கு மிட்டாயா கிடைக்கும்? நரகல் அதிகமா இருக்கும். காரமான சுவையுடைய கள்ளிச்செடி அதிகமா இருக்கும். பசி கொடுமையினால அதை எடுத்து சாப்பிட்டுருவான். காரம் அப்படியே நாக்கு மறுபடியும் உயிர் போவான். ஆனா உயிர் தான் போகாதே. அந்த அழகை தேகத்துல போயிட்டா உயிரே போவாதே. ஆனா அவஸ்தை நிரந்தரம். அங்க கிங்கிலியும் இருப்பான், கொம்பு இருக்கும். அவன் தண்ணி ஜாடையா கேட்பான். அவனுக்கு காது செவிப்புலன் கிடையாது.
அவன் இப்படி 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 இப்படின்னு சொல்லுவான். அந்த அழகத்தேக எடுத்துவன் நம்மளை கிண்டல் பண்றானான்னு அவன் குத்துவான். அதுலயே குத்தி 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 தேகம் பூரா புண்ணாயிடும். புண்ணான உடனே அந்த புண்ணுல இருந்து சீழ் வெடியும். அந்த சீழை புழு என்ன பண்ணும்னா இந்த பக்கம் நோண்டின்னு அந்த பக்கம் வரும். ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலே நம்மளுக்கு அவ்வளோ வாதனையா இருக்குது. ஒரு புழு நம்மளை தோண்டிக்கிட்டு போய் அந்த பக்கம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த வாதனைத்தான் மரணம். அதுக்குள்ள கொண்டு போய் தள்ளுறதுதான் மரணம்ங்கிறாங்க தெய்வம். இன்னொரு இடத்துல ஒரு விசேஷமான வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது அபசகனமா சாவுன்னு எவனா சொல்லிட்டான்னா, அடே இவனடா மூதேவி இங்க இதை போய் பேசுறான், நல்ல காரியம் செய்யற இடத்துல போய் மரணத்தை இந்த இழவை பத்தி பேசுறான், பேசாம விட்டு, சகுனம் சரியில்லை, அந்த வேலையே தொடாத. இப்ப மரணம்னு சொன்னாலே அப்படின்னா அதனுடைய அவஸ்தை எப்படி இருக்குன்னு நாம நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அந்த நினைவே இல்லாத ஊர் உலகத்துல தான் நீ குடியேறி இருந்த. அப்படி இருக்கிற உன்னை நான் தெய்வம் என்னுடைய வாக்குல காப்பாத்துறேன். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், நம்பு. எதை? என்னுடைய வார்த்தையை. உன்னை நான் சிவமாக்குறேன். இப்படி நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு செய்யற தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்கல்ல, நாம எவ்வளவு சிரேஷ்டமானவங்கன்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? இனிமேல் நாம நினைக்கணுங்கிறது தான் தெய்வத்தினுடைய ஆజ్ఞை. அனந்தம் கோடி காலமெல்லாம் அழிநரகத்திலே அயராது தங்கி தரித்திருப்பதற்கு பிரயாண கோலம் பூண்டெழுந்து செல்லும் அமளி அவஸ்தை மிகுந்த மரண முதல் வாசற்படியை குறித்து நம்ம நினைவு எப்படி இருக்கு தெரியுமா? அது ஒரு சிறிய நேரத்து மரணம். அது ஓர் மரணம்னா எப்படி? என்னப்பா பட்டான் பட்டுன்னு போயிட்டான், அது சிறிய நேரமா? அவனை கொண்டு போய் கற்பாந்த கோடி கால அவஸ்தையில தள்ளுற நேரம் அது. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே 4 மணி நேரம், இது சிறிய நேரமா? கற்பாந்த கோடி கால மகிழ்ச்சி பேரின்பத்திலே பூக்கக்கூடிய வாய்ப்பை அளிக்கக்கூடிய நேரம். ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டோம்னா அதுலயே ரீங்காரம் விட்டு அடுத்து 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 தெய்வத்துக்கிட்ட கிட்ட கொண்டு போய் அது வச்சிரும். நம்மள தெய்வம் நம்ம கிட்ட வந்துருவாங்க. அதை எழுதுறாங்க, ஆகுமே அது வந்தெந்த நேரமும், ஆகுமே அது வந்தெந்த நேரமும் அகலாதுனை விட்டு ஆகுவதே 12 ஆண்டல்லோ ஆசானுபதேசம். அவங்களுக்குள்ள நாம் ஆயிட்டோம்னா நமக்குள்ள அவங்க ஆகிடுவாங்க. அவங்க நமக்குள்ள ஆகிட்டா நம்மளை விட்டு பிரியறதே கிடையாது. நிழற்போலும் பிரியாதனை ஆண்டவன். அடுத்து அவர் அந்த அமுதகல ஞான போதம் 2ஆம் காண்டத்துல தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வான். எப்பொழுது தொடர்றாங்க? அந்த ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் இருந்து. அந்த பரம அணுவோட நாம ஒன்றி இருந்தோம் இல்லைங்களா? அந்த நாள்ல இருந்து பங்கி பிரிச்சுக்கிட்டு ஜீவ அணுவா மாறி ஒரு தந்தையினுடைய மூலமாக தாயினுடைய கருவுரைக்கு சென்று சிசுவா வெளியே வந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து மும்முல கனவாய் துயர் கடத்தி அங்க போனாலும் போயிருந்தது தானே, உயிர் போனால் போயிருந்தது தானே. அப்ப அங்க யார் காப்பாத்தினது தெரியுமா? தெரியாது. நம்ம தெய்வம் தாங்கிறது இதெல்லாம் படிச்சு பேசி புரிஞ்சு தெளிஞ்சு நிற்கும் போதுதான் அது தெரியும். அப்ப நமக்கு அந்த மரணம் எப்படி இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கூட அப்படி இருந்த ஆளுங்க தான். ஆனா தெய்வம் அந்த சுருக்குன்னு தைச்ச பின்னாடிதான் ஐயோ மரணம் இப்பேற்பட்டதா. ஆனா பேசுறாங்க, நரகம் போயிடுவான், அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான்னு. அப்ப நம்மளும் தானே போறோன்ற நினைவு இல்லாம தான் பேசிட்டு இருக்காங்க உலகத்துல. ஆனா அந்த நினைவிலிருந்து திருப்பி நம்மளை தெய்வம் ஒரு உயர்வான எல்லையில உட்கார வச்சிருக்காங்கிறது தான் உண்மையான விஷயம். அது ஒரு குறுகிய அற்ப காலத்து அவஸ்தைதானே என்று நினைக்கும் அதன் நீளம் நிலை தெரியாது திரிந்தலையும் எண்ணினம் போல தோன்றி நிற்கின்ற பிறவியனே.
அப்போ அவங்க என்னம்னா தன் சாயல், தன் சாயல், இறைவனுடைய சாயலாகத்தான் மனிதனை படைத்தார். ஏன்னா மனிதன் சொன்ன உடனே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த 5 அடி 4 அடி 6 அடி இதுவா? அதுதான் அவர் சொன்னாரு, இது வாடகை வீடு. வாடகை வீடு, சொந்த வீடு ஒண்ணு இருக்கு, அதை யாரு காட்ட போறாங்கன்னா தெய்வம் தான். சொந்த வீடு இப்ப கும்மியில வரும்போது சொந்த வீடு காணுவோம் வாருங்கடின்னு நம்ம கும்மி அடிக்க போறோம். சொந்த வீடு இருக்கு, அது நமக்குள்ளதான் இருக்குது. அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகிறது தான் தெய்வம் வந்தாங்க. அப்படி உள்ள போயிட்டோம்னா அந்த 9 வாசலை உத்தாலிடக்கூடிய பக்குவத்தை தெய்வம் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. முடியலன்னா அவங்களே அடிச்சிருவாங்க. அவங்க தான் அடிப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து கோடாயுதக்கூர்ல 210வது வாக்கியத்துல இதை பத்தி, இந்த மரணத்தினுடைய அவஸ்தையை பத்தி தெய்வம் பேசுறாங்க. சாவை பற்றி யார் விசாரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம். எது வேணாலும் பேசலாம், முடிவு, மெய்வெளியினுடைய முடிவு எங்க முடியும்னா மரணம் தான் முடியும். கை காமிச்சிட்டாரு, மதுரையில தான் அந்த பாடுன்னா இங்க விட மாட்டேங்குது. கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. சாவை பற்றி யார் விசாரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம். மற்றவங்கள அடிச்சு சொல்றாங்க, மற்றவர்களை மறந்து போய்விடுவோம். மறந்து போய்விடுவோம். எங்க இருந்து? அவங்க நினைவுல இருந்து. அப்புறம் அவங்க போன பின்னாடி யார் வருவா? மேற்படியார். அவருக்கு பேர் மேற்படியார். மேற்படியார் வந்துட்டான்னாக்கா எங்க போய் வர்றது? மறுபடியும் அவர் கூப்பிடுறதுக்கு பாங்குண்டா? அதுக்குள்ள அப்படி மாறாம இருக்கிறதுக்கு வழி தேடிக்குங்க, வழி தேடிக்குங்க, வழி தேடிக்கங்கன்னா நாங்க நம்ம மக்களை அழைக்கிறோம். எங்க சித்தத்துல அவங்க தான் அழைக்கிறாங்க, நாங்க இல்ல. தூண்டி விட்டார், ஊன்றி விட்டார், தீபம் தூண்டி விட்டார். இப்ப இவ்வளவு பேருக்கு கொஞ்சம் 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 பிரகாசம், அது அவங்களுடைய அறிவினுடைய கூருக்கு தகுந்த மாதிரி பிரகாசம் ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து பார்க்கும்போது நம்ம நிறைய பார்க்கலாம். அவர்களை நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம், மற்றவர்களை மறந்து போய்விடுவோம். சாவை சந்திக்கிற அந்த நேரத்தில் மட்டும் பயம் ஆத்திரமாயிருக்கிறதே அன்றி, அந்த நேரத்துல மரணம் வரப்போகுது. ஒரு நமக்கு எந்த நிலைப்பாட்டிலையும் தெய்வம் அந்த நிர்பந்தத்துக்குள்ள நம்மளை யாரையும் ஆக்கினதே கிடையாது. அப்படி ஒரு சிலருக்கு ஆகி இருந்தாலும் கூட அந்த இடத்துல தெய்வம் காப்பாத்திடுறாங்க. ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் நிற்பவரே. நம்மளை தட்டி தூக்கி அந்த பக்கம் வச்சிடுறாங்க, அதுக்கு பதிலாக வேற யாரோ போயிடுறாங்க. அதுக்கு நம்ம மெய்வழி கோபாலகிருஷ்ணன் நடந்தார், நம்ம ஜெயசுந்தரத்தோட அப்பா, மெய்வழி சபையினுடைய முதன்மை காரியதரிசி. அவர் ஒரு சின்ன இன்சிடென்ட், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிட்டு போறேன். கேளுங்க, பார்க்காதீங்க. இவருக்கு சொல்றேன். ஒரு நாள் அவர் பஸ்ல வெளியூர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அவரே எனக்கு சொன்னது இது. அவர் எப்பவுமே ஒரு பேக் எடுத்துட்டு போவாரு. அஃபீஷியலாக போகும்போது அதுக்குண்டான பையோடு தானே போவாங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போவார்ல. என்னமோ நினைவில் துணி எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போறாரு. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து பைக்கில் வச்சுட்டு, என்னன்னே தெரியாது, ஆனால் பேண்ட்டில் அது பேக்கில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு போறாரு. போயிட்டு அவர் புறப்பட வேண்டிய பஸ்ஸில் போயிட்டு சீட்டு ஓரமாக உட்கார்றாரு. சீட்டு ஓரமாக உட்காரும்போது இன்னொருத்தர் வர்றாரு. ஏங்க நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நான் அந்த பக்கம் உட்காடுறேன் அப்படிங்க. என்னடா அது, நம்ம காற்று வாங்கலான்னு உட்காந்தா இவரு அதை கேட்கிறாரு. அவர் காற்று வாங்கிட்டாரு. அப்புறம் இவரு தான் நம்ம மாமா சொல்லுவோம், தெரியும்ல, யாருன்னா கொஞ்சம் அழுத்தி சொன்னாக்க விட்டுருவாரு. அதனால அவர் நீ அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு. சரி சரின்ட்டு இவர் இந்த பக்கம் உட்காந்துட்டாரு. அவர் போய் அங்க உட்காந்தாரு. உட்காந்து பஸ் போயிட்டு இருக்குது. போனா என்ன அடிச்சதுன்னு தெரியல. அந்த பக்கம் உட்கார்ந்தவர், இவர் தேகம் பூரா ரத்தம், மரக்கட்டு வேணும்.
அடிச்சிருச்சு. ஜன்னல் ஓரமா உட்காந்தவரில் அடிச்சு இவரு பூரா சட்டம் அவரு கிளம்பிட்டார். தம்முன்னு நிப்பாட்டிட்டா இவருக்கு என்னமோ அடிபட்டுருச்சுன்னு கையப்பிடிச்சு இவரு எந்திரிக்கிறார். எந்திரிச்சா பயப்படுற, என்னடா அடிபட்டால் இப்படி எந்திரிக்கிறார். பார்த்தா இவருக்கு அடியே கிடையாது, அந்த மொத்தமே ரத்தம், துணிமணி பூரா ரத்தம். அப்படி தெய்வத்தை நினைச்சாரு, இதுக்குதான் சட்ட துணிமணி எடுக்க வச்சிங்களோ தெய்வமே. மூலமந்திரம் சொல்லிட்டு அப்புறம் ஜீப் வந்தது, டிபார்ட்மெண்ட் ஜீப்பு. அப்புறம் போய் சுத்தம் பண்ணி, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆபத்து வந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே, நமக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்குண்டானால் அங்கே தூக்கி போட்டு நம்மளை தூக்கி இந்த பக்கம் போட்டுருவாங்க தெய்வம். அப்பேற்பட்ட மரண அவஸ்தையிலிருந்து தான் காப்பாற்றுற தெய்வத்துக்கிட்ட தான் நாம் வந்திருக்கோம். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்னா, சாவை பற்றி யார் பேசிக்கொண்டும் விசாரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருக்கிறோம், மற்றவர்களை மறந்து போய்விடுவோம். அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். சாவை சந்திக்கிற அந்த நேரத்தில் மட்டும் பயம் மாத்திரமா இருக்கிறதே அன்றி மற்ற நேரத்தில் உண்டா? உனக்கு உன் சாவை பற்றிய நினைவு ஒரு புகையான நினைவாக இருக்கிறதே அன்றி உள்ளத்தில் நறுக்கென்று தைத்து உருக்கம் உண்டாக்குவதாக இல்லை. சுகபோகமாக இருக்கும் போது செத்து விடுவோமே என்ற எண்ணம் வருவதுண்டா? ஆனா உடம்பு முடியாம போச்சு, 4 நாள் பின்னாலேயும் முன்னாலேயும் போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டல்லாயிடுவாரு. கருவலையம் வந்துடும், கண்ணில் வாய் பொழந்துக்கும், எழுந்து நிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. ஸ்ட்ரெச்சர்ல தூக்கின்னு போனோம். என்னையா இந்த கதை, அதுக்கு பேர் கால்றான்றான். என்னடா இந்த கதையில தூக்கிட்டு வந்து போட்டிருக்குறியே, எங்களால ஆச்சா போச்சா, முயற்சி பண்ணுவோன்ட்டா. டாக்டர் சொன்ன உடனே காது மட்டும் நல்லா கேட்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஸ்கிரீன்ல ஓடும், இங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கிறோமே, இவ்வளவு நகை இருக்குது, இந்த நிலத்தை வாங்கி போட்டோமே, இதை பண்ணமே அதை பண்ணமே, இதெல்லாம் விட்டுட்டு போயிட போறோமே. தனியா டாக்டர்கிட்ட, எப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்தியா, உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் கொடுக்குறேன். ஒரு மனுஷன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்ம சக்திக்கு மீறின செலவு கூட நம்ம செஞ்சு இந்த உயிரை காப்பாற்ற நினைக்கிறோம்ல. அப்போ மரணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குதுன்றத நாம கொஞ்சம் சுருக்குன்னு தச்சு வச்சுக்கணும் இன்னைக்கு. ஆனால் எம்மை சார்ந்துள்ள 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பேச்சை பேசியவுடன் கலகலவென்று கண்ணீர் உகுப்பார்கள். நமக்கு வந்துச்சா? வரலையே, வரணும். ஏன்? ஒளிநாடால நட்சத்திர மாமா அவர் அந்த மரணத்தை பத்தி ஒரு பாட்டு படிப்பார். வள்ளல் பிரான் பாடல இருந்து ரொம்ப அழகா இருக்கு. மரணத்தினுடைய வாதனையை அவரும் எழுதுறார். அப்போ மெய்வழிக்குள்ள மக்கள் மரணம்ங்கிறத பத்தி பேசின உடனே கலகலன்னு கண்ணீர் உகுப்பார்கள். எதனால உகுக்கணும்? எதனால அந்த கண்ணீர் வருது? ஐயோ அப்படின்னு போக இருந்தவன மெய்யோவென்று ஆக்கினாங்களே, பொய்க்கு போயிட்டு இருந்தவன மெய்க்கு வான் பிடிச்சி இழுத்தாங்களே. அப்போ இல்லைன்னா நம்ம கதையும் அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சு கண்ணீர் ஊக்கணும். அது கண்ணீர் அல்ல, ஆனந்த பாஷ்பம். ஆனந்த பாஷ்பம். அப்படித்தானே பாட்டையருடைய பாத தாமரையில விழுந்தாங்க. பொட்டியடி கல்லாப்பட்டையை விட்டு இறங்கி அந்த கேள்வியில வருது, இவைகள் எல்லாம் மிருகங்களுக்கும் இருப்பவைதானே. தட்டிட்டாங்க. அடுத்து என்னென்னமோ கிடைக்கல. டக்குன்னு பொறி தட்டுது அவங்களுடைய நினைவுல. இவர்கள் தமக்கென்று விதித்திருந்த குரு மரணாகத்தான் இருக்க வேண்டும். முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல சரணாகதி அடைஞ்சாங்களே, பாடினாங்களே. வேத கலைக்கு அதிபதி மாதுளராகிய மன்னா மன்னோ வென்றும் தரும துரை திரு வரத பராபரர்
நீயே நீயன செஞ்சொன் மாறை மாலை சஞ்சீவி நீ எனக்காகும் ஆகன. எதுக்கு போயிருந்தாங்க? இடறிடும் கடை நாள். பரம்பொருளே, எனக்கும் மரணம் வருமே. 9 வயசுல இந்த வார்த்தையை என் காதுல கேட்டனே. இஸ்ராயலாகிய யமன் கைவசப்பட்டவனுக்கு கசப்பு தீட்டு அந்த ஜீவ தண்ணீரானது கக்கிடும், அவன் நஜீசாய் போயிடுவான், எக்கோடி காலமும் நரகம்னு நான் கேட்டனே. அன்றிலிருந்து தேடினனே, இன்று நீங்க கிடைச்சிட்டீங்களே அப்படின்னு. எப்போ அந்த வார்த்தை தனக்கென்று விதித்திருந்து வந்த பெருமான் இன்னொரு இடத்துல பாடுவாங்க தெய்வம். இந்த பெருமான் அவர்கள்னு தெரிஞ்ச உடனேயே இந்த பாடல் பாடுறாங்க. இடறிடும் கடை நாள் எனக்கருந்துணை இறைவா அருளன. அந்த அருளை நமக்கு தெய்வம் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றளவும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கலகலவென்று கண்ணீர் உகுப்பார்கள். காரணம், அந்த யமனுடைய வாதனையும் அதிலிருந்து தப்பிக்க இங்கு நிகழும் பிரம்மாதிக்க செயலும் அவர்கள் கண் முன்னே வந்து நிற்கிறது. அண்ணா சொன்னாரு, அதோட முடிச்சிடறேன்னா கோச்சிக்காதீங்க. தன்னுடைய தந்தையாரையும் தாயாரையும் எப்படி சபையில் சேர்த்தாங்கங்கிறத அவர் சொன்னதை நீங்கள் தானே, யாரு நம்ம பார்க்கல, ஆனால் சொல்லும்போது அந்த தோற்றத்தில் நம்ம பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி இந்த மரணத்தினுடைய வாதனையும் அதிலிருந்து நம்மளை தெய்வம் தப்பிக்க வைக்கிற அந்த செயலுடைய பிரம்மாதிக்க செயலுடைய உன்னதத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால கண்ணீர் உகுப்பாங்கன்னு தெய்வம் நம்மளை நம்பி உத்தரவு பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் இந்த நன்னாளிலே மரணம் நமக்கு இல்லை, அதனுடைய வாதனை நமக்கு இல்லை, நரகம் நமக்கு இல்லை என்ற உத்வேகத்தை அடைந்த மக்களாக நாம் இருப்போம் என்று கூறி அதை நமக்கு இனாமாக அளித்து கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜ நிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து அந்த மரணத்தை வென்றவர்களாக ஆகுவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முழு வணக்கம்.